திருச்சிற்றம்பலம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என்பழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்ற அறிவொன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் படனத்தனி, ஆரூரானை மறக்கலுமாமே. ஆரூரா தியாகேசா. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு எதை பதிவை பார்க்க போறோம் அப்படின்னா, திருஞான சம்பந்தருடைய குரு பூஜை வர செவ்வாய்க்கிழமை இருக்கு. அதனால இன்னி தொடங்கி 7 நாட்கள் திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை நம்ம தனியா எடுத்து தினம் ஒரு பதிவா 7 நாட்கள் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். பெரிய புராணத்துல பாதி திருஞான சம்பந்தருடைய வரலாறுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப விஸ்தாரமான பெரிய வரலாறா சேக்கிழார் பெருமான் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கார். நம்மளால மொத்தத்தையும் படிக்க முடியல அப்படின்னாலும் சில முக்கியமான நிகழ்வுகளை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையில நடந்த ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள், அவர் முக்கியமான ஸ்தலங்களை போய் பார்த்தது, அங்க சுவாமி அவருக்கு நடத்தின திருவிளையாடல்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு தொடர் பதிவா தான் பார்க்க போறோம். இன்னைக்கு முதல் நாள். இந்த முதல் நாள்ல நம்ம முதல்ல சீர்காழி ஸ்தலத்தை பத்தி பார்க்க போறோம். சீர்காழி ஸ்தலத்துக்கு 12 வித்தியாசமான திருப்பெயர்கள் உண்டு. இப்பேற்பட்டதுதான் சீர்காழி நகரம். அங்க சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் அப்படின்ற பெற்றோர்களுக்கு பிறந்தவர் தான் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் பிறந்த உடனே அப்பா அம்மா ஞானத்தோட இவருக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் அப்படின்றதுனால ஞான சம்பந்தம் அப்படின்னு பேர் வச்சு திருஞான சம்பந்தர் அப்படின்ற பேர் கொண்டு அவர் வாழ்ந்துன்னு வரார். அவருடைய வாழ்க்கையில குழந்தை பிறந்து வளர்ந்து குழந்தைக்கு கிட்டத்தட்ட 3 அகவைய தாண்டின பிறகு குழந்தை அப்பாவோட ஒரு நாள் சீர்காழி ஸ்தலத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான அப்பா போய் வணங்கறதுக்கு போகிறார். ஆனா அப்பா போகும்பொழுது தானும் கூட போவேன்னு ஒரு நாள் குழந்தை அழுது அப்பாவோடையே கிளம்பி சீர்காழியுடைய ஸ்தலத்துக்கு போறார். அங்க போகும்போது அப்பா அங்க இருக்கிற குளத்துல மூழ்கி தன்னுடைய நித்திய கடமைகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுது குழந்தை அப்பாவை காணோம்னு நினைச்சு அழ ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த குழந்தையுடைய அழுகையை தீர்த்து வைக்கிறதுக்காக அம்பாளே நேர்ல வந்து தன்னுடைய முலைப்பாலை ஒரு பொற்கிண்ணத்தில் தாங்கி இங்க இருக்கக்கூடிய ஞான சம்பந்தரை தன்னுடைய மடியில தூக்கி வச்சுண்டு, ஏன்னா அந்த குழந்தை தான் அழுதுன்னு இருக்கு, அப்பாவை காணோம் அப்படின்ற பயத்துல அந்த குழந்தை அழுதும் பொழுது அந்த குழந்தைய மடியில தூக்கி வச்சு அந்த தன்னுடைய ஞானப்பால அம்பாள் கொடுத்திருக்கா. அப்படி அம்பாள் ஞானப்பால் கொடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தைன்னா அப்ப அந்த குழந்தையோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் எப்படி பிரவகிக்கும் அப்படின்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது அம்பாளுடைய சாக்ஷாத் கருணையில வந்தது. அதனால அப்படி அந்த குழந்தையுடைய வாயில பாலை கொடுத்துட்டு அம்பாள் நகிர்ந்து போயிட்டா. அப்போ குளத்துல மூழ்கின சிவபாத இருதயர் எழுந்து வெளியே பாக்குறார். குழந்தையோட வாயிலெல்லாம் பால் சிந்திருக்கு. அது என்ன பால் இங்க இருக்குன்னு, யார் கொடுத்த பாலை குடிச்சிட்ட நீ அப்படின்னு அப்பா மிரட்டி கேட்கும் பொழுது அதோ அப்படின்னு அந்த கோபுரத்தை கை காட்டித்தான் குழந்தை. சோழர் காலத்து ஞான சம்பந்தருடைய திருமேனி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி வலதுகையே இப்படி ஒசத்தினா மாதிரி தூக்கின்னு இருப்பார். அதோ அந்த கோபுரத்துல இருந்துதான் அப்பாவும் அம்மாவும் வந்தா, அம்மா தான் என்ன மடியில தூக்கி உட்காத்தி வச்சிருந்தா, அவ கொடுத்த பாலை தான் நான் குடிச்சேன்னு சொல்லி அம்பாளை முன்னிலைப்படுத்தி குழந்தை பாட ஆரம்பிக்கிறது. தோடுடைய செவியன். ஏன்னா சிவபெருமானுடைய திருமேனில இடது பக்கம் அப்படின்றது சாக்ஷாத் அவளுடைய பக்கம். ஏன்னா அந்த பக்கத்துலதான் சுவாமி தோடு போட்டு இருப்பார், இடது பக்கத்துலதான். வலது பக்கத்துல குழை தான் தரிச்சுட்டு இருப்பார். அதனாலதான் அம்பாளுடைய பக்கத்தை முன்னிலைப்படுத்தி முதல்ல தோடுடைய செவியன் அப்படின்னு குழந்தை பாட ஆரம்பிக்கிறது. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்த ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இங்க இருக்கக்கூடிய இந்த பெருமான் தான் என்னை தடுத்தாட்கொண்டவன் அப்படின்னு சொல்லி தோடுடைய செவியனோட தன்னுடைய முதல் தேவார பாடலை ஞான சம்பந்தர் பாட ஆரம்பிக்கிறார். இத பாடும் பொழுதுதான்
தன்னுடைய அப்பாக்கும் அவருடைய அப்பாக்கும் தான் எப்பேற்பட்டவன் அப்படின்றத அவர் நிரூபிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா இது இந்த குழந்தை எல்லாருக்கும் பிறக்கிற மாதிரி பிறந்த குழந்தை கிடையாது, சாக்ஷாத் ஞானத்தையே சம்பந்தப்படுத்தி பிறந்த குழந்தை அப்படின்றது அப்பாவுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அன்னி தொடங்கி அப்பா ஒவ்வொரு சிவக்ஷேத்திரமா குழந்தைய கூட்டிகிட்டே போறா. இப்படி நிறைய சிவக்ஷேத்திரங்களை பார்த்துட்டே வரார் ஞான சம்பந்தர். இப்படி சீர்காழியில இருக்கிற முதல்ல சுவாமி எல்லாம் தரிசிச்சிட்ட பிறகு சீர்காழிய விட்டு முதல் ஸ்தல யாத்திரை ஆரம்பிக்கிறார். சீர்காழிக்கு அடுத்த ஸ்தலம் பார்த்தீங்க அப்படின்னா சீர்காழிக்கு பக்கத்திலேயே திருக்கோலக்கா அப்படின்னு ஒரு ஸ்தலம் உண்டு. அந்த ஸ்தலத்துல தான் முதல்ல சீர்காழிய விட்டுட்டு வெளியே அவர் பாட ஆரம்பிச்ச முதல் ஸ்தலம் கோலக்கா தான். கோலக்கால பாத்தீங்கன்னா சுவாமியுடைய பேர் சப்தபுரீஸ்வரர், அம்பாளுடைய பேர் ரொம்ப அழகான பெயர் ஓசை கொடுத்த நாயகி. எப்படி சீர்காழியில இந்த குழந்தை அழுதான்னு அவ மடியில தூக்கி உட்காத்தி வச்சுட்டு பாலை கொடுத்தாலோ அதே மாதிரியே இந்த இடத்துல ஞான சம்பந்தருக்கு ஓசையை கொடுத்திருக்கா. அது என்ன ஓசை அப்படின்னா, ஞான சம்பந்தர் இந்த மாதிரி பாட ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய பிஞ்சு கைகளை தட்டிண்டே அழகா பாடுவாராம். குழந்தை கையை வச்சு தட்டிண்டே பாடும் பொழுது எவ்வளவு அழகா இருக்கும். அதனுடைய பிஞ்சு கைகள் அழகா தாளம் போட்டுட்டு பாடும் இல்லையா. ஆனா தட்ட தட்ட அந்த குழந்தையுடைய கைகள் வலிக்கும் இல்லையா. அதனால சுவாமி என்ன பண்ணாராம் அப்படின்னா, இந்த குழந்தை கோவிலுக்கு நித்தியம் வரான், தன் கையால தட்டிண்டு பாடுறான், அவன் கை வலிக்கும் இல்லையா. அதனால குழந்தை கையில ஒரு தாளத்தை கொடுக்கலாம், தாளத்தை வாங்கிட்டு குழந்தை கையில தாளம் போட்டுண்டு பாடட்டுமே, ஏன் குழந்தை கைய தட்டி தட்டி பாடணும் அப்படின்னு இந்த ஸ்தலத்துல தாளத்தை கொடுக்கலாம்னு நினைச்சாராம். அவர் நினைச்சாலும் அம்பாள் தான் அதை கொடுக்கிறான். சிவம்ன்றது உடல் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி, அவ இல்லைன்னா எதுவுமே கிடையாது. சக்தியை விட்டுட்டு சிவபெருமான வணங்கவே முடியாது. சிவபெருமானுடைய கொடுக்கிற அம்சத்துக்கு ஒரு உருவம்னு இருந்ததுன்னா அதுதான் அம்பிகை. அவதான் எல்லாத்தையுமே கொடுக்கிறவோ. அதனால அம்பாள் தான் இந்த இடத்துல என்ன பண்றாளாம் அப்படின்னா ஓசைய கொடுக்கிறா. என்னன்னா ஒரு நாட்டிய பெண்மணியாவும் ஒரு நாட்டிய பெண்மணியுடைய கணவனாவும் இந்த இடத்துக்கு வரா. எங்க கோலக்காக்கு வரா சுவாமியும் அம்பாளும் மாறு உருவத்துல. அப்போ ஞான சம்பந்தரும் அந்த ஸ்தலத்துல இருக்கார். இருந்தவுடனே அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த கோலம் அந்த தாளம் இருக்கு இல்லையா, அந்த தாளத்தை இந்த இடத்துல குடுக்கிறார். அந்த சுவாமி குழந்தையுடைய கையில குடுக்கிறார். கொடுத்தோடனே குழந்தை வாங்கி பாக்குறது, வாங்கி பார்த்தோடனே அது தங்கத்துல செஞ்ச தாளம். ஏன்னா சிவபெருமானுக்கு ஞான சம்பந்தம் அப்படி ஞான சம்பந்தர்னாலே ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறாருன்னா வசத்தியா தான் கொடுப்பார். நம்ம கூட நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோம்னா எது என் குழந்தைக்கு எது நல்ல வசத்தியான பொருளோ அதை வாங்கி கொடுக்குறேன்ற மாதிரி தாளத்துல கூட இவர் தங்கத்தால தான தாளத்தை கொடுக்கிறார். எப்பவுமே வெங்கலத்தால ஆன தாளத்துலதான் நல்லா ஓசை வரும், தங்கத்துல ஆன தாளத்துல ஓசையே நல்லா வராது. அந்த குழந்தை இதை வாங்கி வாங்கி பார்த்து சொல்றதாம், தங்கத்துல ஆன தாளத்துல தானே ஓசை வரும், இது என்ன வெங்கலத்தால ஆன தாளத்துல தானே ஓசை வரும், இது என்ன தங்கத்துல இருக்கு, இதுல எப்படி ஓசை வரும் அப்படின்னு சொல்லி குழந்தை அந்த தாளத்தை பார்த்து கேட்கும் பொழுது அதுக்கு சுவாமியும் அம்பாளும் அங்க என்ன சொன்னான்னா அப்படின்னா, நீ சுவாமியுடைய அம்பாள் பெற்ற அருள் பெற்ற குழந்தை அப்படின்னா இதுல நீ வாசிச்சா கண்டிப்பா இதுல ஓசை வரும் அப்படின்னா. உடனே குழந்தை என்ன பண்றது அப்படின்னா அம்பாளை தியானம் பண்ணிட்டு சுவாமியையும் மனசுல நினைச்சுட்டு குழந்தை பாட ஆரம்பிக்கிறது. மடையில் வாழை பாய, மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான், சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொலோ. இவன் எப்பேற்பட்ட அழகான உருவம் கொண்டவன். இந்த ஊர் கோலக்கான்ற ஸ்தலம் இவ்வளவு அழகான ஊர். அங்க இருக்கக்கூடிய இறைவன் சாம்பலை தன் திருமேனியில் பூசிக்கொண்டிருக்கக்கூடிய இறைவன், இவனுடைய உருவம் எப்பேற்பட்ட அழகான உருவம்னு பாடிண்டே குழந்தை அந்த தாளத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறது. ஓசை கணீர் கணீர் கணீர்னு கேட்கறது. ஏன்னா என்னைக்குமே வெங்கலத்தாலான தாளத்துல தானே ஓசை வரும். அந்த குழந்தைக்கு இந்த தாளத்துல தங்கத்தாலான தாளத்துல கூட ஓசை கொடுத்தவோ அம்பாள் தான். அதனாலதான் இந்த ஸ்தலத்துல இருக்கிற அம்பாளுக்கு ஓசை கொடுத்த நாயகி அப்படின்னு பேர். இன்னை வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள்ல யாருக்காவது பேச்சு சரியா வரல, பேசுற அந்த தொண்டையில ஏதாவது பிரச்சனைனா இந்த ஸ்தலம் ஒரு கண்கண்ட மருந்து.
இங்க ஒரு ஊம குழந்தைகள் கூட பேசியிருக்கு அப்படின்னு பார்த்தவாளும் கேட்டவாளும் சொல்லிருக்கான். அதனால இந்த ஸ்தலம் ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில நீங்க அவரை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அவர் கையில அழகான அந்த தாளத்தை தான் எப்பவுமே அவர் வச்சுட்டு இருப்பார். அந்த தாளம் இந்த ஸ்தலத்துல இருக்கிற சுவாமி கொடுத்தது. அந்த தாளத்துல வந்த ஓசை அம்பாள் கொடுத்தது. அதனால கோலக்கா ஸ்தலம் ரொம்ப முக்கியமான ஸ்தலம். அடுத்து இன்னொரு ஸ்தலத்தையும் நம்ம பார்க்க போறோம். திரு நனிப்பள்ளி அப்படின்ற ஸ்தலம். ஞானசம்பந்தருடைய அப்பா சிவபாத இருதயர்னு சொன்னேன் இல்லையா, அம்மா பெயர் பகவதி அம்மையார். இந்த பகவதி அம்மையார் பிறந்த ஸ்தலம் இந்த நனிப்பள்ளி தான். ஞானசம்பந்தர் எப்பவுமே எல்லா ஸ்தலங்களுக்கும் எப்படி போவார்னா அப்பாவோட தோள் மேல உட்கார்ந்துன்னு போவார். ஏன்னா குழந்தை இல்லையா, குழந்தை நடந்து நடந்து குழந்தைக்கு கால் வலிச்சிடக்கூடாதுன்னு அப்பா என்ன பண்ணுவாராம், சிவபாத இருதயர் அந்த தோல்ல குழந்தைய உட்காத்தி வச்சுப்பாராம். உட்காத்தி வச்சுட்டு தான் எல்லா ஸ்தலத்துக்கும் கூட்டின்னு போவாராம். அப்படி நனிப்பள்ளிக்கும் இவர் கூட்டின்னு போயிருக்கார். நனிப்பள்ளிக்கும் இவர் கூட்டின்னு போனோடனே நனிப்பள்ளியை பார்த்துட்டு குழந்தை இது என்ன ஸ்தலம்னு கேட்கறது. இது என்ன ஸ்தலம்னு கேட்டவுடனே அப்பா சொல்ற, இதுவும் ரொம்ப முக்கியமான சிவக்ஷேத்திரம், உன்னுடைய தாயாரான பகவதி அம்மையார் பிறந்த ஸ்தலம் இதுதான் அப்படின்னு சொல்றான். அப்ப நனிப்பள்ளியில இருக்கக்கூடிய பகவதி அம்மையாருடைய உறவினர்கள் எல்லாரும் ஞானசம்பந்தரை எதிர்கொண்டு வரவேற்று அவருக்கு உரிய மரியாதைகள்லாம் பண்ணி அவரை அந்த ஸ்தலத்துக்கு கூட்டிட்டு போறா. அங்க இருக்கக்கூடிய இறைவன் முன்னாடியும் ஞானசம்பந்தர் ஒரு அழகான பாடல் பாடுறார். காரைகள் கூகை முல்லை களவாகை ஈகை படர் தொடரி கள்ளி கவனி சூறைகள் பம்மி விம்மி சுடுகாடு அமர்ந்த சிவன்மேய சோலை நகர்தான். தேரைகள் ஆரை சாய மிதி கொள்ள வாளை குதிகொள்ள வள்ளை துவள நாரைகள் ஆரல் ஆரி வயல் மேதி வைகு நனிப்பள்ளி போலும் நமர்கள். இந்த நனிப்பள்ளின்ற ஸ்தலம் எப்பேற்பட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லி விளக்குற. முதல்ல இந்த நனிப்பள்ளிக்கு வெளியே எந்த வகையான இயற்கை காட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை காட்சிகள் எல்லாத்தையும் இந்த பாடல்ல வர்ணிச்சு இப்பேற்பட்ட ஸ்தலத்துல இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு சொல்லி பாடுறார். ஆகமத்தம் இன்னைக்கு ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான 3 ஸ்தலங்களை பத்தி பார்த்திருக்கோம். சீர்காழி, திருக்கோலக்கா, திருநனிப்பள்ளி. இதோட இந்த பதிவை இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு அடுத்த முக்கியமான 3 ஸ்தலங்களை பத்தி பார்க்க போறோம். வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதுல ஏதாவது தவறுகள் இருந்தா அடியேனை மன்னிக்கணும். இதுல என்ன நல்லது இருந்தாலும் என்னுடைய ஆரூரன் கொடுத்த திருவருளை தவிர வேற எதுவுமே கிடையாது. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.